கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த நாளிலே நாம் தியானிப்பதற்காக திருமண்டலம் நமக்கு கொடுத்திருக்கின்ற தலைப்பு திருமுழுக்கு கிறிஸ்துவோடு மரித்து உயிர்த்தெழுதல். ஞானஸ்தானத்தை குறித்து சில காரியங்களை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவருடைய பிள்ளைகள் அவருடைய பிள்ளையாக ரட்சிப்பின் அனுபவத்துக்குள்ளதாக கடந்து வருகின்ற பொழுது அவரோடு மரித்து அவரோடு உயிர்த்தெழுந்த அனுபவத்திற்குள்ளதாக வர வேண்டும் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. ஞானஸ்தானம் என்றவுடனே பொதுவாக சில காரியங்கள் நம் மனதிலே வருகின்றன. ஆலயத்தில் உறுப்பினராவதற்கு கூட ஞானஸ்தானம் எடுப்பது நிர்வாகத்தினுடைய தேவையாக மாறிவிட்டது. ஓட்டு போடுவதற்கு, திருமணம் செய்து கொள்வதற்கு, சில சலுகைகளை பெறுவதற்கு கூட ஞானஸ்தானம் தேவை என்றாகிவிட்டது. அன்பானவர்களே, ஞானஸ்தானம் என்பது ஒரு அடையாளம் மட்டுமல்ல, அது ஒரு அனுபவம் என்று சொல்லி நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஆரம்ப நாட்களிலே, இயேசு கிறிஸ்து வாழ்ந்த நாட்களிலே பிற மதத்திலிருந்து, பிற நம்பிக்கையிலே இருந்து யூத மதத்திற்கு வரும் பொழுது ஞானஸ்தானம் கொடுத்து ஏற்றுக்கொள்வார்கள். அந்நாட்களிலே தண்ணீர் சுத்திகரிப்பின் அடையாளமாக கருதப்பட்டது. ஞானஸ்தானம் திருமுழுக்கு எதை நமக்கு உணர்த்துகிறது? அர்த்தம் என்ன? நானும் நீங்களும் ஆண்டவரோடு ஒப்புரவாக வேண்டும். ஆண்டவர் மாதிரியாக செய்த காரியத்திலே நம்மையும் அடையாளப்படுத்திக் கொள்ள வேண்டும். திருமுழுக்கு ஒருவரை பரிசுத்தப்படுத்துவதில்லை. எனக்காக ஆண்டவர் மரித்தார், ரத்தம் சிந்தினார், மரித்தார், உயிரோடு எழுந்தார், நானும் பாவத்தில் இருந்து அவரோடு எழுகிறேன், அவராலே கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்கிறேன். இதுதான் திருமுழுக்கின் அடிப்படை. எனக்குள் ஏற்பட்ட மாற்றத்தை வெளிப்படையாக காண்பிப்பதுதான் திருமுழுக்கு அல்லது ஞானஸ்தானம். அவுட்வர்ட் எக்ஸ்பிரஷன் ஆஃப் இன்வர்ட் எக்ஸ்பீரியன்ஸ் என்று சொல்லுவார்கள். எனக்குள் ஒரு மாற்றம் ஆவியானவர் நிகழ்த்திவிட்டால் அதை நான் வெளியே காண்பிக்கிறேன். திருமுழுக்கு என்னுடைய உள்ளான நிலைமையை மற்றவர்களுக்கு காண்பிப்பதுதான் ஞானஸ்தானம். இனி நான் எப்படி வாழப் போகிறேன் என்று பிறருக்கு, சமுதாயத்திற்கு, திருச்சபைக்கு அறிவிப்பதுதான் ஞானஸ்தானம். இனி நான் இந்த உலகத்திற்குரியவன் அல்ல, கடவுளுக்கு உரியவன் என்பதை வெளிப்படுத்தி காண்பிப்பதுதான், வாழ ஆரம்பிப்பதுதான் ஞானஸ்தானம். அன்பானவர்களே, ஞானஸ்தானம் இவைகளை குறித்து நாம் ஆழமாய் யோசிக்கின்ற பொழுது அடிப்படையான காரியம் என்ன என்று சொன்னால் மனம் திரும்புதல். மனம் திரும்புதலின் அடையாளம் ஞானஸ்தானம். கிறிஸ்தவர்கள் மத்தியிலே நிறைய ஆவிக்குரிய கடமைகள் உண்டு. ஜெபிக்கிறோம், பாடல் பாடுகிறோம், வேதம் வாசிக்கின்றோம், காணிக்கை கொடுக்கிறோம், ஊழியம் செய்கிறோம். இவைகள் எல்லாம் கிறிஸ்தவ கடமைகள். இந்த கடமைகளுக்கு முன்பதாக வரவேண்டிய காரியம் ஆண்டவரோடு நாம் ஒப்புரவாகி இருக்கின்ற நிகழ்வு, மனம் திரும்புதல். இந்த அனுபவம் இல்லாமல், எனக்கும் ஆண்டவருக்கும் ஒரு தனிப்பட்ட பர்சனல் என்கவுண்டர், தனிப்பட்ட சந்திப்பு இல்லாமல் மற்ற எந்த காரியங்களை நான் செய்தாலும்
அது அர்த்தமற்றதாக இருக்கும். திருமுழுக்கின் அடிப்படை மனம் திரும்புதல். அப்ப இந்த ஆவிக்குரிய கடமைகளை மனம் திரும்பாமல் செய்வதற்கும் மனம் திரும்பி செய்வதற்கும் என்ன வித்தியாசங்கள், எப்படி நாம் இவைகளை சரியாய் புரிந்து கொள்ளுவது? நான் சில காரியங்களை கோடிட்டு காண்பிக்கின்றேன். அதற்கு பிறகு கிறிஸ்துவோடு மறுத்து உயிர்த்தெழுதலை குறித்து நாம் சிந்திக்கலாம். இது அடிப்படையான காரியம். முதலாவது கடமை ஜெபம். மனம் திரும்பாமல் நாம் ஜெபித்தால் அது வெறும் மந்திரம், கடகடம் என்று சொல்லுவதை போல. மனம் திரும்பி நாம் ஜெபித்தால் அது ஒரு உரிமையுள்ள அர்த்தமுள்ள உரையாடல், பேச்சுவார்த்தை. பாடல் பாடுவது கடமை. மனம் திரும்பாமல் நான் ஒரு பாடல் பாடினால் அது கோஷம், வெற்று கோஷம். மனம் திரும்பின அனுபவத்தோடு நான் பாடுவேன் என்று சொன்னால் துதி. வேதம் வாசித்தல். மனம் திரும்புதலின் அனுபவம் இல்லாமல் நான் வாசித்தால் வாய்ப்பாடு. மனம் திரும்பி ஆண்டவருடைய அன்பை புரிந்து கொண்டு பாவ மன்னிப்பு நிச்சயத்தோடு நான் வாசிக்கின்ற பொழுது அண்டர்ஸ்டாண்டிங், ஸ்கிரிப்சரல் அண்டர்ஸ்டாண்டிங், ஆண்டவருடைய வார்த்தைகளை நான் புரிந்து கொள்கிறேன். என்ன சொல்லுகிறது, ஏன் இப்படி சொல்லுகிறது, என்ன இந்த வார்த்தைகள் வழியாய் ஆண்டவர் எனக்கு செய்வார். உபவாசம். ஆண்டவருடைய தொடுதல் இல்லாமல் உபவாசிக்கின்ற பொழுது அது ஒரு சடங்கு, பட்டினி, விரதம். ஆனால் ஆண்டவரோடு நெருங்கி வந்ததற்கு பிறகு, மனம் திரும்பினது பிறகு நான் செய்வேன் என்று சொன்னால் இறைவனுக்கு அருகிலே இருக்கிறேன் என்று பொருள். ஆண்டவருடைய பிரசன்னத்தை உணர்கிறேன். வாசம் என்று சொன்னால் இருத்தல். ஆண்டவருக்கு அருகிலே நான் இருக்கிறேன். உபவாசம். காணிக்கை. மனம் திரும்பாமல் நான் காணிக்கை கொடுத்தால் லஞ்சம். மனம் திரும்பின அனுபவத்தோடு நான் கொடுப்பேன் என்று சொன்னால் நன்றி உணர்வு, நன்றியை தெரிவிக்கின்ற அர்த்தமுள்ள ஒரு செயல். அடுத்தபடியாக ஆலய நடவடிக்கைகளில் ஈடுபடுதல், ஊழியம் செய்தல். ஆண்டவருடைய அன்பை உணராமல், மனம் திரும்பின அனுபவம் இல்லாமல், ரட்சிப்பின் அனுபவம் இல்லாமல் நான் இவைகளெல்லாம் செய்தால் ஆண்டவர் என்னை ஆசீர்வதிப்பார் என்ற நம்பிக்கை, பெயர் வருவதற்காக, பொழுது போவதற்காக. ஆனால் ஆண்டவர் என்னை தொட்டிருக்கிறார், ஆண்டவர் என்னை மாற்றி இருக்கிறார், நான் அவருடைய பிள்ளை என்ற அனுபவத்தோடு நான் அவருக்கு பணி செய்ய முன்வந்தால் அது அழைப்பு, அன்பு, அர்ப்பணிப்பு. அன்பானவர்களே, இந்த அடிப்படை காரியங்களை நாம் தெளிவாய் புரிந்து கொள்ள வேண்டும். எந்த நடவடிக்கையாக இருந்தாலும் அது அர்த்தம் உள்ளதாக செய்யும் பொழுது ஆண்டவர் அங்கீகரிப்பார், ஆசீர்வதிப்பார், ஏற்றுக்கொள்வார். தொடர்ந்து கிறிஸ்துவோடு மரித்து உயிர்த்தெழுதல். இந்த திருமுழுக்கிலே 3 காரியங்கள் முக்கியமாக உண்டு. முதலாவது காரியம், திருமுழுக்கு நான் எடுக்கின்ற பொழுது பாவத்திற்கு மரித்து கிறிஸ்துவோடு எழுகின்ற அனுபவத்தை பெற்றுக் கொள்ளுகிறேன். நாம் வாசிக்க கேட்ட ரோமர் 6ஆம் அதிகாரம் முதல் 3 வசனங்களிலே பவுல் ஒரு முக்கியமான பிரச்சனைக்கு பதில் சொல்ல வருகிறார். கிருபை இருக்குதே, யாராவது அதை வாசிக்கிறீங்களா? ஆகையால் என்ன சொல்லுவோம்? கிருபை பெருகும்படிக்கு பாவத்தை நிறைவேற்றலாம் என்று சொல்லுவோமா? கூடாது. பாவத்துக்கு மரித்த நாம் இனி அதிலே எப்படி பிழைக்கும்? கிறிஸ்து இயேசுக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்ற நாம் அனைவரும் அவருடைய மரணத்துக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்றதை அறியாமல் இருக்கிறீர்களா? நன்றிமா. இங்கே ரோமருக்கு எழுதுகின்ற பொழுது ஒரு தவறான உபதேசம், கிருபை இருக்கிறது,
என்ன செய்தாலும் ஆண்டவர் மன்னித்து விடுவார், எப்படி வேண்டுமானாலும் வாழலாம், பாவம் செய்யலாம் என்ற உபதேசம் உள்ளே வந்த பொழுது அதற்கு பதில் சொல்லுவதற்கு பவுல் எதை பயன்படுத்துகிறார்? ஞானஸ்தானம் எடுக்கும் பொழுது உங்களுக்கு என்ன நடந்தது? நீங்கள் பாவத்திற்கு மறித்து கிறிஸ்துவோடு எழுந்திருக்கிறீர்களே, அதை நினைவுபடுத்தி, அந்த ரட்சிக்கப்பட்ட அனுபவத்தை நினைவுபடுத்தி பவுல் தொடர்ந்து நாம் பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்பதை வலியுறுத்துகின்றார். அன்பானவர்களே, இன்றைக்கு நான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டிருக்கின்றேனோ அன்றைக்கு ஆண்டவரோடு நான் எழுந்து அவரோடு வாழ்கிற அந்த ஆரம்பம்தான் ஞானஸ்தானத்தின் அனுபவம். திருச்சபையின் அஸ்திவாரமே திருமுழுக்குதான். அப்போஸ்தலர் 2:47 ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சேர்த்துக் கொண்டிருந்தார். அப்படின்னா என்ன அர்த்தம்? ரட்சிக்கப்படுகிறவர்கள், ரட்சிக்கப்பட்டவர்கள் ஞானஸ்தானம் எடுத்துக்கொண்டு சபையிலே வந்து கொண்டிருந்தார்கள். அப்ப ஞானஸ்தானம் என்பது ஆண்டவரோடு எழுகின்ற ஒரு அனுபவம். ஆதியாகமம் 7ஆம் அதிகாரத்தை நாம் வாசிக்க கேட்டோம். நோவாவுடைய நாட்கள். அங்கே ஒரு பாதுகாப்பை அவர்கள் பெற்றதை நாம் அங்கே பார்க்கின்றோம். ஆண்டவருடைய விடுவிக்கும் ஆற்றல், வெள்ளத்திற்கு முன்பதாக பாவம் நிறைந்த உலகம் நோவாவினால் காப்பாற்றப்படுகின்றது. ஆண்டவரினால் நோவாவின் குடும்பம் காப்பாற்றப்படுகின்றது. செங்கடல் வழியாக வந்த பொழுது இஸ்ரவேல் மக்கள் பாதுகாக்கப்பட்டார்கள். 2 பக்கமும் தண்ணீர் மதிலாய் நின்றது. அதையும் கூட இன்னொரு இடத்திலே பவுல் அதற்கு இணையாக குறிப்பிடுவார். ஞானஸ்தானம் என்றால் என்ன? அழிவிலிருந்து வெளியே வருவதுதான் ஞானஸ்தானம். எகிப்து பழைய வாழ்க்கையை குறிக்கின்றது. இன்றைக்கு உலகம் என்னோடு இருக்கின்றதா? கிறிஸ்து என்னோடு இருக்கிறாரா? பழைய காரியங்கள் என் வாழ்க்கையிலே காணப்படுகிறதா? அல்லது நான் கடந்து வந்த நான் ஞானஸ்தானத்துக்கு பிறகு, அந்த அனுபவத்துக்கு பிறகு எப்படி நான் வாழ்கிறேன்? அதான் முக்கியம். எனக்குள் ஏற்பட்ட மாற்றத்தை தொடர்ந்து வெளியே காண்பிப்பது ஆண்டவரோடு எழுகின்ற அனுபவம். இரட்சகர் இயேசுவினால் நமது பாவங்கள் கழுவப்படுவதை அடையாளப்படுத்துகிறது ஞானஸ்தானம். இதற்கு அடையாளமாக தண்ணீர் பயன்படுத்தப்படுகின்றது. இதை விசுவாசித்து பெற்றுக் கொள்ளும் பொழுது குற்ற உணர்விலே இருந்து எனக்கு விடுதலை கிடைக்கின்றது. அது மட்டுமல்ல, பாவ தண்டனையை குறித்த பயத்திலிருந்து எனக்கு விடுதலை கிடைக்கின்றது. ஆண்டவரோடு நான் எழுகின்ற பொழுது 2 விடுதலைகளை நாம் உணர முடியும். நோ கில்டி கான்சியஸ். ஐயோ, செய்துவிட்டேனே, வருத்தப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இயேசு அந்த பாவத்தை மன்னித்து விட்டார். குற்ற உணர்வில் இருந்து விடுதலை. எனக்கு தண்டனை வருமா? அந்த பயத்தில் இருந்தும் விடுதலை. மட்டுமல்ல, இப்பொழுது நான் ஆண்டவருடைய குடும்பத்திலே உறுப்பினர் என்ற உறுதியையும் கொடுக்கின்றது. கிறிஸ்துவோடு பாவத்திற்கு மறித்து கிறிஸ்துவோடு எழுகின்ற அனுபவம். 2வது காரியம், திருமுழுக்கு பாதுகாப்பை, பொறுப்பை உறுதி செய்கின்ற அனுபவம். பாதுகாப்பின் நிச்சயம். பழைய ஏற்பாட்டில் ஒரு காட்சி. யாத்திராகமம் 2ஆம் அதிகாரம் 3வது வசனம் வாசிங்க. அவள் அதை அப்புறம் பொழித்து வைக்கக் கூடாது. ஒரு நாணப்பெட்டியை எடுத்து அதற்கு சுற்றிலும் கீழும் பூசி அதிலே பிள்ளையை வளர்த்தி நதியோரமாய் நாணலுக்குள்ளே வைத்தாள். மோசே பிறந்த காரியம் நமக்கு அது தெரியும். நாணல் பெட்டி என்றால் கோரப்புள்ள பெட்டி செய்து தண்ணீர் போகாதவாறு தாரெல்லாம் பூசி நைல் நதி கரையிலே விடுகிறார்கள். மோசே பிறந்த பொழுது தாய் செய்த காரியம், நதியோரமாக வைக்கிறார்கள். பெற்றோரால் காப்பாற்ற முடியவில்லை.
கண்டிப்பா தண்ணீர் குழந்தையின் மேல் பட்டிருக்கும். ஞானஸ்தானம் எனக்கு பாதுகாப்பை உறுதி செய்கின்றது. திருமுழுக்கின் அனுபவத்துக்குள்ளதாய் வருகின்ற பொழுது ஆண்டவருடைய பாதுகாப்பு வளையத்துக்குள்ளதாய் நான் வந்து விடுகிறேன். அது இன்னொரு காட்சி வரும். 9ஆம் வசனத்துல, பார்வோனின் மகள், நீ இந்த பிள்ளையை எடுத்துக்கொண்டு போய் அதை எனக்கு வளர்த்திடு, மீண்டும் கொண்டு வா. நம்ம சபையில குழந்தை ஞானஸ்தானம் எடுக்கும் பொழுது பெற்றோர்கள் குழந்தைய பாஸ்டர்கிட்ட கொடுப்பாங்க. பாஸ்டர் பெயர் வைத்து ஆசீர்வதித்து விட்டு மறுபடியும் பெற்றோர்கிட்ட கொடுப்பாங்க. அடையாளம். ஆண்டவர் என்ன சொல்றாரு? நம்மகிட்ட குழந்தையை கொடுத்து இந்த குழந்தையை எனக்காய் வளர்த்திடுங்கள். பொறுப்பை இங்கே நாம் பார்க்கின்றோம். பெற்றோர்களுடைய பொறுப்பு என்ன? குழந்தையை கிறிஸ்துவின் வழியில் வளர்த்து உம்மிடம் நான் தருகிறேன். பெற்றோர்களுடைய கடமையை இந்த காட்சி உணர்த்துவதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். பாதுகாப்பை, பொறுப்பை உறுதி செய்கின்ற அனுபவம். நான் ஆண்டவருடைய பிள்ளையாய் மாறிவிட்டேன், இனி நான் பாவம் செய்யக்கூடாது. அந்த ஒரு உணர்வை இந்த திருமுழுக்கின் அனுபவம் எனக்கு கொடுக்கின்றது. பாவம் செய்கின்ற தூண்டுதல்கள், சோதனைகள் வருகின்ற பொழுது எனக்குள்ளதாய் என்ன வருகின்றது? நான் ஆண்டவருடைய பிள்ளை, நான் இந்த பாவத்தை இனி செய்யக்கூடாது. ஒரு வகுப்பறையில 8ஆம் வகுப்பு படிக்கின்ற ஒரு மாணவன் நிறைய சேட்டை பண்ணிக்கிட்டு இருந்தான். நல்லா படிக்கிற பையன்தான், ஆனாலும் குறும்பு அதிகம். டீச்சர் அவனிடத்துல எவ்வளவோ சொல்லி பார்த்தாங்க, நீ இவ்வளவு சேட்டை பண்ணக்கூடாது, நல்ல பிள்ளையா இருக்கணும், நிறைய சொல்லி பார்த்தாங்க. அவன் கேட்கல, அவனாலையும் முடியல. டீச்சர் யோசிச்சு பார்த்தாங்க, இவனை எப்படி திருத்துறது? ஒரு நாள் அவன் கூப்பிட்டாங்க. கூப்பிட்டு, தம்பி, நாளையிலிருந்து நீதான் இந்த கிளாஸுக்கு லீடர், யூ ஆர் தி மானிட்டர். அவ்வளவுதான். அவனுக்கு ஒரே ஆச்சரியம், நம்ம லீடர் ஆயிட்டோம், நம்ம தான் வகுப்பு தலைவன் ஆயிட்டோம், நம்ம சேட்டை பண்ணலாமா? மாறினா அந்த உணர்வு, நான் இன்னைக்கு ஆண்டவருடைய பிள்ளையாக இருக்கிறேன், ஞானஸ்நானம் எடுத்திருக்கிறேன், ஆண்டவரோடு நான் உயிரோடு எழுந்திருக்கிறேன், ஆண்டவர் எனக்குள்ளதாய் வாசம் செய்கிறார், நான் அவருடைய மகன் மகள். தப்பு செய்யலாமா? செய்யக்கூடாதே. ஆண்டவர் என்னை மாற்றி வைத்திருக்கிறாரே. பாதுகாப்பை, பொறுப்பை உறுதி செய்கின்ற அனுபவம் திருமுழுக்கு. நான் 2 காரியங்களை பகிர்ந்து கொண்டேன். பாவத்திற்கு மறித்து கிறிஸ்துவோடு எழுகின்ற அனுபவம், பாதுகாப்பை, பொறுப்பை உறுதி செய்கின்ற அனுபவம். 3வது காரியம், திருமுழுக்கு எதை நமக்கு நினைவுபடுத்துகின்றது? எதை செய்வதற்கு தூண்டுகிறது? பாவ சாயல் இல்லாத புதிய வாழ்விற்கு ஆயத்தமாகும் அனுபவம். ஒரு புதிய மனிதனாய் நான் மாறியிருக்கிறேன். அதனுடைய தொடர் காரியம் என்ன? ஆண்டவரின் சாயல் எனக்குள்ளதாய் வர வேண்டும். கிறிஸ்துவின் சாயலாக மாற நமக்கு வழிகாட்டும் உன்னதமான சாக்கிரம் ஞானஸ்நானம். அவருடைய சாயலாய் நான் மாற வேண்டும். 2 கொரிந்தியர் 5:17 அனுப்பணும் சொல்லலாம்ல. இப்படி இருக்க, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புதிய சிருஷ்டியார், புதிய மனிதனாயிருக்கிறார், பழையவைகள் ஒழிந்து போயின, எவ்ரிதிங் எல்லாம் புதிதாயின. இந்த வசனம் என் வாழ்க்கையிலே அனுபவமாக மாற வேண்டும். பழையவைகள் ஒழிந்து போய்கொண்டே இருக்க வேண்டும். தேவ சாயல் எனக்குள்ளதாய் வந்து கொண்டே இருக்க வேண்டும். எசேக்கியேல் 36ஆம் அதிகாரம் 25 வாசிங்க. எசேக்கியேல் 36, 25, 26, 27. உங்களுக்கு நலமான இதயத்தை கொடுத்து உங்கள் உள்ளத்தில் புதிதான ஆவியை கட்டளையிட்டு கல்லான இதயத்தை உங்கள் மாசத்திலிருந்து எடுத்துக்கொண்டு கதையான இதயத்தை உங்கள்
ஆவியை வைத்து உங்களை என் கட்டளைகளில் நடக்கவும் என் நியாயங்களை கைக்கொள்ளவும் அவைகளின்படி செய்யவும் சொல்கிறேன். உங்கள் பிதாக்களுக்கு நான் உங்கள் மேல் சுத்தமான ஜலம் தெளிப்பேன், நவமான இருதயத்தை கொடுத்து புதிதான ஆவியை கட்டளையிடுவேன். சுத்தமான ஜலம் தெளிப்பேன். பரிசுத்த ஆவியானவருடைய கிரியை இங்கே நாம் பார்க்கின்றோம். அப்ப ஆண்டவர் அவருடைய ஆவியை எனக்குள்ளதாய் ஊற்றி விடுகிறார். எப்பொழுது? ரட்சிப்பின் அனுபவத்துக்குள்ளதாய் வந்து என் ஞானஸ்தானத்தை அடையாளப்படுத்துகின்ற பொழுது நான் மாறுவதற்காக, அவருடைய சாயலை பெற்றுக் கொள்வதற்காக ஆண்டவர் என்னை மாற்றுவதற்காக ஊற்றுகிறார். பாவ சாயல் இல்லாத புதிய வாழ்விற்கு ஆயத்தமாகின்ற அனுபவம், ஆண்டவரை போல மாறுகின்ற அனுபவம். இந்த ஞானஸ்தானம் என்ற வார்த்தைக்கு சரியான அர்த்தம் என்ன என்று சொன்னால், டு டிப் ஆர் டு சப்மர்ஜ் என்று சொல்லுவார்கள். அதாவது சாயம் ஏற்றுவதற்காக துணிகளை முக்கி எடுப்பதை போல, வெள்ளை துணியில அல்லது வேறு கலர் இருக்கிற துணியில சாய தண்ணியில முக்கி எடுத்தா என்ன ஆகும்? அந்த சாய தண்ணியில என்ன கலர் இருக்கோ அந்த கலருக்கு மாறிவிடும், முக்கி எடுப்பதை போல. அப்ப ஆண்டவருடைய பிள்ளையாகிய நான் அவருடைய பண்பு நலன்களில் மூழ்கி எழுகிறேனா? பொதுவா சொல்லுவாங்க இல்லையா, சின்ன பிள்ளைய பார்த்து, ஏய் உங்க அப்பா மாதிரியே இருக்க. ஏன் அப்படி சொல்றாங்க? அப்பா மாதிரி இருக்கான், நீங்க ஏசாமி மாதிரியே இருக்கீங்களே சொல்றாங்களா? சொல்ல வேண்டும். அவருடைய சாயலை நான் பெற்றுக்கொண்டு வளருகின்ற அனுபவம். ஆண்டவருடைய சாயல், பாவ சாயல் மறைந்து கொண்டே இருக்க வேண்டும். புதிய வாழ்க்கையின் அடையாளம் எனக்குள்ளதாய் தோன்றிக் கொண்டே இருக்க வேண்டும். பழைய ஏற்பாட்டில் ஆதியாகமம் 24, 28 அதிகாரங்கள் எல்லாம் ஆபிரகாமையும் ஈசாக்கையும் அபிமலேக்கு பக்கத்து வீட்டுக்காரர் சொல்லுவார். என்ன சொல்லுவாரு? உண்மையாகவே நீ செய்கிற எல்லா காரியங்களிலும் கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் என்று அறிந்து கொண்டோம். அல்லேலூயா. இன்றைக்கு உலகம் என்னை கவனித்துக் கொண்டிருக்கின்றது. இவர்கள் எப்படி வாழ்கிறார்கள்? மாற்றங்களை ஆண்டவர் கொடுக்கிறார், அதை உலகம் பார்க்க வேண்டும். லூக்கா 19ஆம் அதிகாரத்துல ஒரு மனிதனை பார்க்கணும். யார்? ஒரு குள்ளமான மனிதன். அவருக்கு அடையாளம் ஆனா இல்லையா? குள்ளமான மனிதன். மரத்துல ஏறுற வரைக்கும் மாறல. பணம் தான் எனக்கு பெருசு, மணிதான் என் வாழ்க்கையில முதலிடம், பணம் பணம் என்று அலைந்தவன். ஆண்டவருடைய தொடுதல், ஆண்டவருடைய அழைப்பு, ஆண்டவருடைய பிரசன்னம் கூட நடந்து போறாரு. சகைவே இறங்கி வாப்பா, உன் வீட்டுல தங்கணும், அவ்வளவுதான் ஆண்டவர் சொன்னார். ஆண்டவரை நான் பார்க்கணும்னு நினைச்சேன், வீட்டுக்கே வரவேண்டாரு. இந்த வாய்ப்பை நான் தவறவிட மாட்டேன். அவரோடு நடக்கிறார். ஆண்டவருடைய பிரசன்னம் என்னை மாற்றும். ஏனோக்கு தேவனோடு நடந்தான், நோவா தேவனோடு நடந்தான். வாக்கிங் வித் காட், சஞ்சரித்துக் கொண்டிருந்தார்கள். இந்த உலகத்திலே சாட்சியாய் வாழ்ந்தார்கள், நீதிமானாய் வாழ்ந்தார்கள். இங்கே சகை தனக்குள் ஏற்பட்ட மாற்றத்தை வெளியே காண்பிக்கிறார். எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்க, முறுமுறுக்கிறாங்க. இயேசு இவர் கூட போறாரே, ஏன் ஜோடி புத்தம் சரியில்லை? பரிசுத்தமுள்ள ஆண்டவர் சகை கூட போறாரே. தனக்குள் ஏற்பட்ட மாற்றத்தை அறிக்கை செய்கிறார். ஆண்டவரே கொஞ்சம் நில்லுங்க ஆண்டவரே, வீட்டுக்கு போறதுக்கு முன்னாடியே சொல்லிடுறேன், நான் இப்படிலாம் வாழ்ந்தேன், இனி நான் இப்படி வாழ்வேன். மாற்றம், பாவ சாயல் இல்லாத புதிய வாழ்க்கைக்கு ஆயத்தமாகின்ற அனுபவம் திருமுழுக்கு. அன்பானவர்களே, கிறிஸ்துவோடு மரித்து உயிர்த்தெழுதல் தலைப்பு. மரிக்க வேண்டும், அவரோடு நாம் இணைய வேண்டும், அவரோடு நாம் நடக்க வேண்டும்.
மரித்தலின் அனுபவம் தேவை. ஆண்டவரே, என் சுயத்துக்கு நான் மரிக்கிறேன், மரித்து நான் உம்மோடு நடப்பதற்கு ஆயத்தம். அந்த ஏனோக்கை குறித்து வரும் ஆதியாகமம் 5ஆம் அதிகாரம் நினைக்கிறேன். அதுல ஒரு நல்ல ஒரு வார்த்தை வரும். 300 வருஷம் ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்தால் அப்புறம் என்ன வரும்? அதான் முக்கியம். அப்படி சஞ்சரித்துக் கொண்டிருக்கையில் சொல்லுங்க, காணப்படாமல் போனான். இதுல ஒரு ஆவிக்குரிய சத்தியத்தை நான் சொல்லுவேன். ஆண்டவரோடு நடக்கின்ற பொழுது என் சுயம் காணாமல் போக வேண்டும். அல்லேலூயா. காணாம போயினா இங்க சகையில் காணும், மரத்துல ஏறின சகையில் காணும். புதிய மனிதனாக ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிகிச்சையாயிருக்கிறார். சகை வாழ்க்கையில பழசெல்லாம் போயிருச்சுங்க. கிறிஸ்துவோடு நான் மரிப்பதற்கு ஆயத்தமாயிருந்தால் நான் அவரோடு எழுவதற்கு என்னை ஆயத்தப்படுத்துவார். என் வாழ்க்கையிலே என் குணநலன்களில் சுபாவங்களில் மாற்றங்களை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். திருமுழுக்கின் அனுபவம் என் வாழ்க்கையிலே வெளிப்பட வேண்டும். ஒரு உதாரணத்தை காண்பிக்கிறேன். நம்ம எல்லாத்துக்குமே தெரிந்த மனிதர் நெல்சன் மண்டேலா. 26 வருஷம் சிறைச்சாலையில் இருந்தவர். அந்த மக்களுக்காய் போராடி வெளியே வந்து தேர்தலில் நின்று அதிபராய் மாறினவர் நெல்சன் மண்டேலா. அவர் அதிபராய் இருந்த பொழுது ஒரு ஹோட்டலுக்கு போனார். கூட அவருடைய பாதுகாப்பெல்லாம் உட்கார்ந்து இருந்தாங்க. ஹோட்டல்ல உட்கார்ந்து இருக்கும் பொழுது அவருக்கு நேர் எதிர கொஞ்சம் தூரத்துல ஒரு மனிதர் உட்கார்ந்து இருந்தார், சாப்பிட்டு. நெல்சன் மண்டேலா தன்னுடைய அதிகாரிகளை பார்த்து, அந்த உட்கார்ந்து இருக்காருல, அவரை கூட்டிட்டு வந்து பக்கத்துல உட்கார வைங்க. பக்கத்துல உட்கார வச்சுட்டாங்க. ஒன்றும் பேசல. அந்த மனிதர் சாப்பிடுறாரு, கைகாலெல்லாம் நடுங்கு, பயத்தோடு உட்கார்ந்து இருக்கிறார். சாப்பிட்டு போயிட்டார். அவ்வளவுதான். கூட இருந்த அதிகாரி சொல்றாரு, ஐயா, இவருக்கு ஏதோ வியாதி மாதிரி தெரியுது, கைகாலம் ஆடிக்கிட்டே இருந்துச்சு, கவனிச்சீங்களா? அப்ப மண்டேலா சொன்னார், அவர் வியாதி இல்லை, பயம். நான் சிறைச்சாலையில் இருந்த பொழுது இவர்தான் அப்பொழுது சிறைச்சாலையின் அதிகாரியாய் இருந்தார். என்னை நிறைய கொடுமைப்படுத்துவார், அடிப்பார். ஒரு முறை நான் தண்ணீர் கேட்டேன் தாகத்தினாலே. அவர் என்ன செய்தார் தெரியுமா? இதை சொல்வதற்கு மன்னியுங்கள். என் அருகிலே வந்து என் முகத்துக்கு நேராக சிறுநீர் கழித்தார். அவர்தான் இல்லை. இப்பொழுது நான் அதிபராய் இருக்கிறேன், எங்கே நான் அவரை தண்டித்து விடுவேனோ என்று சொல்லி பயந்து கொண்டிருக்கிறார். நான் அவரை மன்னித்து விட்டேன். பழி வாங்குதல் பயங்கரங்களை கொண்டு வரும். நெல்சன் மண்டேலா ஞானஸ்தானத்தின் அனுபவம். நான் மன்னிப்பதற்கு ஆயத்தமாயிருக்கிறேன். நிறைய உதாரணம் சொல்லலாம் இல்லையா? உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் யோசித்து பாருங்கள், கவனித்து பாருங்கள். இப்படிப்பட்ட சுபாவங்கள் எனக்குள்ளதாய் உருவாகி கொண்டிருக்கின்றதா? பிறரை மனதார மன்னிக்க முடிகின்றதா? பாவ சாயல் இல்லாத புதிய வாழ்க்கைக்கு ஆயத்தமாகின்ற அனுபவம் என் வாழ்க்கையில மாற்றங்கள் இருக்க வேண்டும். திருமுழுக்கு, கிறிஸ்துவோடு நான் மரிக்கிறேன், அவரோடு நான் வாழ்கிறேன். மரித்த அனுபவமும் இருக்க வேண்டும், அவரோடு நடக்கின்ற அனுபவமும் இருக்க வேண்டும். அதன் விளைவாக என் வாழ்க்கையில் மாற்றங்கள் இருக்க வேண்டும். ஆண்டவர் நம்மோடு பேசும் பொழுது, ஆண்டவரே நான் உணர்த்தப்படுகிறேன், விட்டு விடுகிறேன், கீழ்ப்படுகிறேன். எத்தனை பேர் சொல்ல முடியும்? ஆண்டவர் என்னோடு பேசினார், நான் இதை விட்டுவிட்டேன். உணர்வற்று இருப்பதை காட்டிலும் உணர்ந்து மன்னிப்பு கேட்டு ஆண்டவரோடு ஒப்புரவாகுவது ஆசீர்வாதங்களை கொண்டு வரும். நான் ஒரு கிறிஸ்தவன் என்று சொன்னால் கிறிஸ்துவை போல வாழ அழைக்கப்பட்டிருக்கிறேன்.
ஒரு மனிதர் அழகாய் சொல்லியிருக்கிறார், if you believe Christ, you belong to Christ. If you belong to Christ, you should behave like Christ. நீங்கள் ஆண்டவரை நம்பினால் அவருக்கு சொந்தமானவர்கள். நீங்கள் அவருக்கு சொந்தமானவர்கள் என்று சொன்னால் அவரை போல வாழ அழைக்கப்பட்டவர்கள். அன்பானவர்களே, என் வாழ்க்கை இன்றைக்கு பிறர் முன் எப்படி காணப்படுகிறது? அனுதினமும் மாற்றங்கள் எனக்குள்ளதாய் வந்து கொண்டே இருக்கிறதா? எப்பொழுதெல்லாம் ஆண்டவர் வசனத்தின் வழியாய் பேசுகிறாரோ அப்பொழுதெல்லாம் நான் என்னை மாற்றுவதற்கு அர்ப்பணிக்கிறேனா? ஒரு பிரசங்கியா 3 நாள் கன்வென்ஷனுக்கு ஒரு சர்ச்சுக்கு போயிருந்தாரு. வெள்ளிக்கிழமை சாயந்தரம் பேசிட்டாரு, அடுத்த நாள் சாயந்தரம் பேசணும், சனிக்கிழமை காலையில ஊரை சுத்தி பார்க்கலான்னு ஏதோ ஒரு வேலையா போயிட்டு இருக்காரு. அப்ப ஒரு அம்மா வந்து ஐயா தோத்துறோம் அப்படின்றாங்க. அம்மா தோத்துறமா, நீங்க யாருமா? ஐயா நேற்று நான் கோயிலுக்கு வந்திருந்தேயா, உங்க பிரசங்கத்தை கேட்டையா, ரொம்ப நல்லா பேசுனீங்க. பொதுவாக பிரசங்கியாருக்கு இப்படி சொன்னீங்கன்னா பிரசங்கியாருக்கு குஷியா இருக்குல்ல, அவர் ரொம்ப சந்தோஷம். அப்படியாமா நல்லா பேசினா இன்னும் கொஞ்சம் பேசுறாரு. எந்த பகுதிமா உங்களுக்கு பிரயோஜனமா இருந்துச்சு? ஐயா எனக்கு அப்படிலாம் சொல்ல தெரியாது ஐயா, இங்கெல்லாம் சில பேர் நோட்ஸ் எல்லாம் எடுக்கிறாங்க, அப்படிலாம் நான் நோட்ஸ் எடுக்கல. ஆனாயா நீங்க அன்னைக்கு சர்ச்சை முடிச்ச உடனே நான் வீட்டுல போய் ஒரு காரியம் பண்ணேன். என்னமா பண்ணீங்க? என்னுடைய தொழில் காய்கறி விற்கிறது மார்க்கெட்ல. தவறான இடைக்கற்களை வைத்து மக்களை ஏமாற்றி நான் உழைத்துக் கொண்டிருந்தேன். இப்ப இந்த மாதிரி தராசு வந்துருச்சு இல்லையா? அப்பெல்லாம் அந்த எடை கல் இருக்கும் இல்லையா? இப்போ 1/2 கிலோ அப்படின்னு சொன்னா உள்ள அப்படியே கொஞ்சம் நோண்டி விட்டுருப்பாங்க. ஆக்சுவலா அது 500 கிராம் இருக்காது, 350 தான் இருக்கும். நான்லாம் ஏமாந்துருக்கேன். அப்ப அந்த மாதிரி சொன்னாங்க, நான் இந்த மாதிரி தவறான இடைக்கற்களை வைத்து ஏமாற்றி பிழைத்துக் கொண்டிருந்தேன். நேற்று ஆண்டவர் என்னோடு பேசினார். வீட்டுக்கு போனோம்னா அந்த தவறான இடைக்கற்களை எரிந்து விட்டேன். அல்லேலூயா. இந்த மாற்றங்களை தான் ஆண்டவர் நம்மிடத்திலே ஒவ்வொரு நாளும் எதிர்பார்க்கிறார். ஞானஸ்தானம் 3 காரியங்களை நமக்கு தருகின்றது. பாவத்திற்கு நான் மறிக்கிறேன், பாதுகாப்பின் நிச்சயத்தை பெற்றுக் கொள்கிறேன், பரலோக சாயலை நான் பெற்றுக் கொள்கிறேன். அன்பானவர்களே, அப்படிப்பட்ட கிருபைகளை ஆண்டவர் நமக்கு தருவாராக. அனுதினமும் பாவத்திற்கு மறிக்க உதவி செய்யும், பாதுகாப்பின் உணர்வோடு வாழ உதவி செய்யும். இந்த உலகத்தில் என்ன நடந்தாலும் கவலை இல்லை ஆண்டவரே, நான் உம்முடைய பிள்ளை, உம்முடைய கரத்திலே இருக்கிறேன். மட்டுமல்ல ஆண்டவரே, நீர் என்னை போல மாற்றுகின்ற ஆண்டவர், உம்முடைய சாயல் எனக்குள்ளதாய் வருவதற்கு என்னை அர்ப்பணிக்கிறேன். கர்த்தர் இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பாராக. கண்களில் மூடி நாம்